முடியும். தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய்க்கிழமைகளில் துவரம் பருப்பு தானம் செய்வது, சிவப்பு நிற பொருட்கள், சிவப்பு நிற ஆடைகள், இந்த செவ்வாழை பழம், மாதுளம்பழம், இந்த பீட்ரூட், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் தானம் கொடுப்பது இவர்களுக்கு நல்ல ஒரு ப்ராஸ்பெரிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய்ங்கிறது சகோதர காரகன். அப்போ அந்த சகோதரனுடைய உறவு, இந்த மாதிரி விஷயங்கள்ல இவர்கள் முடிந்தவரை பிரச்சனைகள் இல்லாமல் பயணிப்பது நடைமுறை வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ராசியாதிபதி செவ்வாய் இவரே 4ஆம் வீட்டில் போய் நீசமடைகிறார். 4ஆம் இடம்ங்கிறது இடம், பூமி போன்ற விஷயங்களை கூறி காட்டுகிறது. அப்போ பொதுவாகவே மேஷராசிக்காரர்கள் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய கோர்ட்டு கேஸு போன்ற விஷயங்களையும், எதிரிகள், சத்ருக்கள், கடன் போன்ற விஷயங்கள்ல கூட இவர்கள் அந்த கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கை சந்திக்கிறார்கள். இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து கொண்டார்கள் அப்படின்னா மேஷராசிக்காரர்களை அடித்து கொள்வதற்கு ஆளே இல்லை. ஏன்னா ராசியாதிபதி அவரே 10ஆம் இடத்தில் உச்சபலம் க்குரியவன். இவர்களுக்கு 7ஆம் வீட்டில் உச்சம் அடைந்தாலும் தொழில் ரீதியாக இவர்கள் யாரை தூக்கி விடுகிறார்களோ அவர்களே இவர்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து நின்னாலும், எவ்வளவு அடி வாங்கினாலும் தொழிலில் இவர்கள் கண்டிப்பாக அந்த உச்ச பலத்தை அடைய முடியும். அப்படிங்கிறதும், இவர்கள் உச்சமடையக்கூடிய அந்த 10ஆம் வீடு அப்படிங்கிறது மகரம், சாட்டனுடைய வீடு. அது உழைப்பை குறிகாட்டுகிறது. இப்போ உழைப்பின் உச்சம், உழைப்பின் சிகரம், உழைத்து மற்றவர்களை வழி நடத்தி எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிறைய கவர்மெண்ட்லலாம் ஹை ஆஃபீஸர்ஸ், ஹை போஸ்ட்லெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களாக இந்த மேஷராசிக்காரர்களை நாம் பார்க்க முடியும். இந்த பதிவை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். காத்திருங்கள், இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது.